இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே ஆறுமுகத்தோட வியாபார விஷயத்துல நீ தலையிடாத. ஆறுமுகமும் எசக்கியும் இனிமே வியாபாரத்தை நல்லபடியா பாத்துப்பாங்க. இந்த பாரு, பொம்பளைங்க வீட்டு வேலையை செஞ்சா மட்டும் போதும். தெரியாத விஷயத்துல தலையிட்டு எல்லாத்தையும் கெடுக்க வேணாம். மகா, பைரவியை ஏன் திட்டுற? அவ நல்லது தானே செஞ்சா. போன தடவை அவ தானே எல்லா வாழைத்தாரையும் வெளியூர் வியாபாரிங்களுக்கு வித்து கொடுத்தா. இந்த முறை எப்படியோ தவறிடுச்சு. பைரவி படிச்சவர், புத்திசாலி, யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த தடவை பைரவி நம்பின வியாபாரிங்க ஏமாத்திட்டாங்க. ஆறுமுகம், என்னால உனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். அந்த வியாபாரிங்க கண்டிப்பா வருவாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நானே வேற வியாபாரிங்க கிட்ட பேசி கரும்பையும் வாழையும் நல்ல விலைக்கு வித்து தரேன். ஐயோ, போதுமா? போதும். நீ வித்து கொடுத்த வரைக்கும் போதும். இனிமே உன்னை நம்பிக்கிட்டு இருந்தோன்னு வையே, எல்லாரும் திருவோட எழுந்துக்கிட்டு ரோட்ல நிக்க வேண்டியதான். உன் வேலையை மட்டும் பாரு. போ, போய் லேப்டாப்ல ஏதாவது படம் போட்டு பாரு. போ.